ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு நைட் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட் டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பம் தேங்காய் பால் தான். இந்த ஆப்பம் தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பாலுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்தேன். நாட்டு சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா லைட்டாக சுட வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்பம் மாவு. இன்னொரு விலாகில் நான் கண்டிப்பாக ஆப்பம் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காயை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த தேங்காய் பாலை வடிகட்டிடலாம். தேங்காய் பால் திக்காக இருக்கணும். லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா தேங்காய் பாலோட டேஸ்ட்டு போயிருங்க. அதனால் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். இப்போ அரைச்ச தேங்காய் பாலை வடிகட்டிடலாம். தேங்காய் தொப்பி தொப்பியாக இருக்கும், அதனால் வடிகட்டிடலாம். இந்த தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடலில் இருக்கிற அல்சர் இதெல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து அப்பப்போ சேர்த்துக்கிறது நல்லது. மார்னிங் டிஃபனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். நைட் டைமில் நம்ம இந்த தேங்காய் பால் சாப்பிடும்போது நல்லா தூக்கம் வரும் அப்படி சொல்லுவாங்க. தேங்காய் பால் கூட நாட்டு சக்கரை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், நம்ம சக்கரை வெள்ளை சக்கரை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தேங்காய் பால் தான் செஞ்சுருக்கேன். திக்கான தேங்காய் பால் இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஆப்பம் செஞ்சிடலாம். ஆப்பசட்டி நல்லா காஞ்சதும் மாவு சேர்க்கணும். இந்த மாவு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்க லைட்டாக அப்படி சுற்றி விட்டுருந்துங்க. அப்போ தான் மெலிசான ஆப்பம் கிடைக்கும். மாவு நம்ம கரண்டியில் எடுக்கும்போதே தேவையான அளவு மட்டும் எடுத்தால் போதும். நிறைய மாவு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நல்லா திக்காக வந்துடும். அதனால் மெலிசாக வரணும் அப்படின்னா கொஞ்சமான அளவு மாவு, கரைக்கிற அந்த கன்சிஸ்டன்சியுமே நல்லா மெலிசாக கரைச்சிக்கணுங்க. மொத்தமாக கரைக்கக்கூடாது மாவு. கன்சிஸ்டன்சி லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கணும். அந்த மாதிரி கரைச்சா ஆப்பம் மெலிசாக வரும். ஆப்பம் திருப்பி விட தேவையில்ல, லைட்டாக வெந்துருச்சான்னு மட்டும் பார்க்குறேன் நான் கரண்டி வச்சு. ரொம்ப கருகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. நான் இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, சைடில் மட்டும்தான் எண்ணெய் விட்டுருக்கு. நிறைய பேருக்கு ஆப்பம் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காது, ஏன்னா ஸ்வீட் டேஸ்ட் அப்படின்றதுனால. இதுக்கு வந்து நம்ம சட்னி, சிக்கன் குழம்பு இதெல்லாமே சேர்த்தும் சாப்பிட்லாம். எனக்கு வந்து தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும் ஆப்பம் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இந்த இனிப்பு டேஸ்ட் அப்படின்றது ஒரு சிலருக்கு தானே இங்கே பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ ஆப்பம் வந்து நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அடுத்த ஆப்பம் வார்த்துடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவில் தேவையான அளவு ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நான் டின்னர் இதாங்க வீட்டில் மார்னிங் ஆப்பம் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காம ஆப்பம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். குயிக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து நம்ம ஒரு தடவை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை விரும்பி கேட்பாங்க. இப்போ ஆப்பம் தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஆப்பம் தேங்காய் பால் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்வளோ பிளேஸ் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி மொட்டை மாடியோட ஸ்டெப்ஸில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்றது வழக்கம். இந்த மாதிரி அனுபவம் எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.